அப்துல் கலாம். யாரும் அவருக்காக காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கல. அரசியல்ல ஒருத்தரை ஃபாலோ பண்றது, சினிமால ஒருத்தரை ஃபாலோ பண்றதுன்னு தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற மக்கள் கூட அவருக்காக தாங்களா முன் வந்து அவங்க கடைகளை மூடுறது, அவருக்காக பேனர் வைக்கிறது, போஸ்டர் ஓட்டுறதுன்னு அவர் இழப்புக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. பாரத பிரதமர் நேர்ல ராமேஸ்வரம் வந்தாரு. ஆனா தமிழ் சினிமால இருக்கிறவங்க அவருக்காக ஏன் அஞ்சலி செலுத்தல? ஏன் அன்னைக்கு அவங்க படப்பிடிப்பை நிறுத்தல? இப்படி ஒரு பிரச்சனை காரசாரமா கிளம்பி இருக்கு பாஸ். முதல்ல எல்லாரும் பாராட்டினது கேப்டன் விஜயகாந்த். மதுரையில போய் நேர்ல பார்த்தது மட்டும் இல்லாம ராமேஸ்வரமும் போனாரு. அப்துல் கலாம் பிறந்த நாள தேசிய மாணவர் தினமா அறிவிக்கணும்னு பிரதமர் கிட்ட லெட்டர் கொடுத்தாரு. இதனால இவ்வளோ நாள் அவரை ஓட்டி தள்ளி மீம்ஸ் போட்டவங்க இவ்வளோ நாள் நல்ல மனுஷனை கலாய்ச்சிட்டமே கேப்டன், நீங்க ஒரு மீச வச்ச குழந்தைன்னு பாராட்டி தள்ளி இருக்காங்க. அடுத்து அவரு மறைந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமும் தனுஷ் அவரோட பிறந்த நாள அன்னைக்கு கொண்டாடினது அந்த போட்டோஸ் ட்விட்டர்ல வெளியானது. தேசிய விருது வாங்கின ஒரு கலைஞன் செய்யற விஷயமா அப்படின்னு அவருக்கு எதிராகவும் விமர்சனம். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து அறிவிப்பு வந்தும் படப்பிடிப்பு ரத்தாகாம போயிட்டு இருக்குன்னு தலையோட 56வது படத்துக்கும் கார்த்திக் சுப்பராஜோட இறைவி படத்துக்கும் பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. அடுத்து சோசியல் மீடியால பரவலா முன்வைக்கப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ் ஈழம் பிரச்சனை வந்தப்போ, கர்நாடகா வாட்டர் இஷ்யூ வந்தப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடரை தவறா பேசிட்டாங்கன்னு வேற நாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு எதிரா இங்க போராட்டம் நடந்தப்போ எல்லா நேரத்திலையும் கைகோத்து வந்த தமிழ் சினிமா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனிதர், இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில தலைநிமிர்ந்து நிக்க வச்ச ஒரு மனிதர், அவரோட இறுதி ஊர்வலத்துக்கும் ஒண்ணு கூடியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றதுதான் பாஸ். இவ்ளோ ஏன், அன்னைக்கு பேங்க்ஸும் கவர்மெண்ட் ஆபீசஸும் லீவா இருந்தும் ஐடி கம்பெனிஸ் வழக்கம் போல இயங்கிட்டு தானே இருந்துச்சு. அதை ஏன் கேட்க மாட்டாங்களா? இல்ல அவரோட இறுதி ஊர்வலத்தை கவர் பண்ணிட்டு இருந்த மீடியாவுக்கு காம்பன்சேஷனை இன்னொரு நாள் தான் லீவ் விட போறாங்களா? ஆனா நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமே நான் இறந்தா தயவு செஞ்சு லீவு விட்டுறாதீங்க, எனக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்கன்னு கேட்டிருக்காரு. செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால அவங்க தும்முனா கூட அதுக்கு விமர்சனம் போடுறதும், அவங்க பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள நம்ம மூக்க நுழைக்கிறதும் எந்த விதத்திலயும் நமக்கு உதவ போறது இல்ல பாஸ்.